Welcome back, all the Pulthis. This is our channel, Pulthi Sati. I'm your Pulthi. நான் ஒரு புளுத்தி, நீங்கள் ஒரு புளுத்தி. வெல்கம் டு ஆல் அட்டி. இன்றைக்கி நம்ம அட்டியில் என்ன பார்க்க போகிறோன்னா எலெக்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம டெமோக்ரஸியில் எலெக்ஷன்ஸோட பியூட்டி என்னென்னா, நீங்கள் போய் ஓட்டு போட்டிங்கனாலே நீங்கள் வின்னர். இப்போ நம்ம கண்ட்ரியில் ஒரு 100% பாப்புலேஷன் எடுத்துக்கலாம். 100% பாப்புலேஷனில் வந்து 40% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து ஜெயிக்கிற கேண்டிடேட்ஸ்க்கோ ஜெயிக்கிற பார்ட்டிக்கு ஓட்டு போட்டிருக்குன்னா, அந்த ஜெயிக்கிற பார்ட்டி வந்து ஆப்வியஸாக கோனம் மேக் த பாலிசிஸ் அண்ட் கவர்ன் த கவர்மெண்ட். ஸோ மீதி இருக்க 60% வந்து கோனம் ப்ளே த ஆப்போசிஷன் பார்ட். இந்த ஆப்போசிஷன் பார்ட்டுங்கிறதுமே ஒரு, இப்போ நீங்கள் அந்த 60%ல் இருக்கீங்கன்னா, இப்போ நீங்கள் தோற்ற பார்ட்டிக்கு ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா, இந்த 60%ல் இருக்கீங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் இந்த பார்ட்டிக்கு நான் ஸோ பார்ட்டிக்கு ஓட்டு போட்டேன், அந்த பார்ட்டி ஜெயிக்கலையேன்னு ஃபீல் பண்ணுறதுக்கான அவசியமே இல்லை. ஏன்னா டெமோக்ரஸியில் வந்து உங்களுக்கு ஆப்போசிஷன் அப்படிங்கிற ஒரு செமையான ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஓட்டு போட்டிங்கனாலே ஒரு வின்னர். நீங்கள் ஓட்டு போடலைன்னா மட்டும்தான் லூஸர். நீங்கள் வந்து ஓட்டு போட்ட பார்ட்டி வந்து ஜெயிக்கல அப்படிங்கிற ஃபீல் பண்ணுறதுக்கு அவசியமே இல்லை. இப்போ நீங்கள் ஒரு பார்ட்டி ஜெயிச்சிருச்சு, அது பாலிசிஸ் மேக் பண்ண போது, அதை நீங்கள் வந்து எப்படியுமே ஓட்டு போட்டு நீங்கள் தோற்ற பார்ட்டிக்கு ஓட்டு போட்டிருந்தா கூட நீங்கள் செலிப்ரேட் தான் பண்ணணும். ஸோ ஏன்னா நீங்கள் எண்ட் ஆஃப் த டே அந்த 5 இயர்ஸில் நீங்கள் பார்ட்டிசிபேஷனில் இருந்துகிட்டே தான் இருக்க போகிறீங்க. இப்போ அவங்க பாலிசிஸ் மேக் பண்ணுறாங்கன்னா, அந்த பாலிசிஸ் வந்து நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணி ஓட்டு போட்டு நீங்கள் தோற்ற பார்ட்டியோட ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க. ஸோ அவங்களோட கன்சர்னும் தேவை. ஸோ நீங்கள் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு நீங்கள் ஓட்டு போட்ட பார்ட்டி தோற்றுருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே அதை பற்றி அதை உங்கள் மைண்டுக்குள்ளேயே ரன் ஆகிட்டு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ ஜெயிச்சாங்கன்னா ஜெயிச்ச பார்ட்டி செலிப்ரேட் பண்ண போது, இப்போ நீங்கள் ஓட்டு போட்ட பார்ட்டி தோற்றுருந்துச்சுன்னா அது ஒரு ஆப்போசிஷனுங்கிற செமையான ரோல் நம்ம டெமோக்ரஸி கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் அதை செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ எண்ட் ஆஃப் த டே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது தான் முக்கியம் எலெக்ஷன்ஸில். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே வின்னர் தான். ஸோ நீங்கள் ஜெயிச்ச பார்ட்டிக்கு ஓட்டு போட்டிருந்தா செலிப்ரேட் பண்ணுங்கள், தோற்ற பார்ட்டிக்கு ஓட்டு போட்டிருந்தீங்கனாலும் செலிப்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா ஆப்போசிஷனுங்கிறது தான் நம்ம டெமோக்ரஸியோட செமையான ஃபீச்சரு. இப்போ ஒரு பாலிசி மேக் பண்ணுறாங்கன்னா, அதை கொஸ்டின் பண்ணுறதுக்கும் அதை பாஸ் பண்ணுறதுக்குமான அத்தாரிட்டி ஆப்போசிஷன் பார்ட்டிக்கும் இருக்குது. ஸோ எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ஓட்டு போட்டு பார்ட்டிசிபேட் பண்ண ரெப்ரசன்டேட்டிவ் மூலியமாக தான் அந்த பாலிசி வந்து அவங்களோட கன்சர்னால் மூலியமாக தான் எண்ட் ஆஃப் த டே அந்த பாலிசி பாஸ் ஆக போகுது. ஸோ ஓட்டு போட்டிங்கனாலே நீங்கள் வின்னர் தான். ஸோ கோ அண்ட் செலிப்ரேட்.